நாம் போவோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த நாள் விசேஷமான ஒரு நாள்னு சொல்லி இன்றைக்கி உலகம் அனைத்திலையும் கொண்டாடுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் குட் ஃப்ரைடேக்கு நீங்கள் ப்ரேயர் வைக்கல? நான் அடுத்த கேள்வி கேட்டேன், குட் ஃப்ரைடேக்கு ப்ரேயர் வச்சா நீங்கள் லீவ் போட்டு வருவீங்களான்னு கேட்டேன். ஏன் வைக்கலன்னு மட்டும் கேட்போமே ஒழிய, ஆனால் வச்சா வர்றதில்லை. சரி, இந்த குட் ஃப்ரைடே அப்புறம் இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது, அது தவறான ஒரு வார்த்தை. உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்லலாம். அதே மாதிரி இயேசுவின் பிறந்த நாள், அது ஆக்சுவலாக டிசம்பர் 25 அவர் பிறக்கலை. அவர் கிட்டத்தட்ட நவம்பர் ஸ்டார்டிங்கில் பிறந்தார் அப்படின்ற மாதிரி தான் வரலாறுல இருக்குது. ஆனால் இதெல்லாம் முக்கியமான நாட்களாக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹாலிடே கிறிஸ்டியன்ஸ்னே சொல்லுவாங்க, ஸ்பெஷல் டே கிறிஸ்டியன்ஸ். இப்போ இதுக்கு உதாரணம் அப்படின்னா, நாங்கள் அஸ்தம்பட்டி எங்கள் வீட்டு இருக்கு இல்லைங்களா, அடைக்கல நகர், அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 4 நாளைக்கு சர்ச்சுக்கு பக்கத்தில் பந்தல் போட்டுருவாங்க. ஏன்னா என்றைக்குமே சர்ச்சுக்கு வராதவங்க இந்த 4 நாள் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் போய் பாருங்கள், இன்னைக்கு கூட நீங்கள் அஸ்தம்பட்டி பக்கம் போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஹவுஸ்ஃபுல் போர்டு தான் வெளியே வைக்கணும், காரா நிற்கும். அப்போ இத்தனை பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, ஆனால் இத்தனை பேரும் ஞாயிற்றுக்கிழமை வர்றது கிடையாது. அவங்களுக்கு குட் ஃப்ரைடே தான் வருவாங்க, ஈஸ்டருக்கு வருவாங்க, உயிர்த்தெழுந்த நாளுக்கு வருவாங்க, நியூ இயருக்கு வருவாங்க, கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க. மொத்தம் 4 நாள் தான் இல்லையா? நல்லா இருக்கு இல்லையா? ஜாலியாக நம்ம பாட்டுக்கு என்ன வேலை வேணால் செய்யலாம். 4 நாள் மாத்திரம் அதுவும் நம்ம ஆராதனை மாதிரிலாம் பெருசாக அப்படியே பாட்டுக்கிட்டலாம் பாடின்னு இருக்க மாட்டாங்க. 2 பாட்டு பாடுவாங்க. நீங்கள் கைத்தட்டினாலும் சரி, இப்போ நான் கைத்தட்டல, நான் என்ன சொல்கிறேன், கையை தட்டுங்க, கையை தூக்குங்க, எந்திரிங்க, முட்டி போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அங்கெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்படியே நிற்பாங்க. நீங்கள் வந்தால் வா, வராட்டி போ, உட்காந்தா உட்காரு, படுத்தா படுத்துக்கோ, என்ன வேணால் பண்ணு. 1 மணி நேரத்தில் ஆராதனை முடிஞ்சிடும். எந்திரிச்சு கிளம்பி போயிடுங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆராதனை முடிஞ்சு 10 நிமிஷத்தில் அந்த இடமே காலியாயிடும். அங்கே ஆராதனை நடந்ததுக்கான தடயமே இருக்காது. ஜன்னல் கதவு எல்லாம் சாத்தி அப்படியே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகி எல்லாம் வெளியே போயிடுவாங்க. வெறும் வாட்ச்மேன் மட்டும் வெளியே நின்றுட்டு இருப்பார் கோவிலுக்கு வெளியில். உண்மையாலுமே வாட்ச்மேன் மாத்திரம்தான். தாவீது சொன்ன மாதிரி தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் காத்து கிடக்கிற மனுஷன் வாட்ச்மேன் மட்டும்தான். மற்றபடி அந்த ஆலயத்துக்கு யாருமே வரவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் உலகம் அனைத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. பண்டிகை என்ற பெயர்களில் நான் சொன்னேன் இல்லைங்களா, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பண்டிகைகள் எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஏன்னா மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வாயில் நீங்கள் வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறவனுடைய பண்டிகை அருவருப்பு, சீ தூ அப்படின்னு துப்புற மாதிரி ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு காரியம். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பாட்டு பாடணும், ஆராதனை செய்கிறோம். இதெல்லாம் செய்யணும்னா காரணம் என்ன தெரியுங்களா? இது வெறுமனே இந்த ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மிடத்துல கிரியை செய்கிறது. ஒவ்வொரு நாளும் மரண வல்லமைகளை நம்ம என்ன பண்றோம், மேற்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் வியாதியின் வல்லமை வந்தாலும் வியாதியிலிருந்து வெளியே வருவதற்கான நம்ம என்ன பண்றோம், தேவனிடத்துல நம்ம சேருகிறோம், கிட்டி சேருகிறோம். அவர் நமக்கு என்ன பண்றாரு, பலன் தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ வெறுமனே பெயர் கிறிஸ்தவர்களாய் பண்டிகைகளுக்கு மாத்திரம் வராமல் தினந்தோறும் இயேசுவை ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஆகினாலே இன்னைக்கு செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை நம்ம திருப்புவோம். யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1:9 269 பக்கம். சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். திரும்ப வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆமென். சரி, கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, நீர் தந்திருக்கிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவீராக. ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படும் போதகராயிருந்து இந்த வார்த்தையின் மூலமாய்
கர்த்தர் எங்களுக்கு என்ன கற்றுத்தர சித்தமாயிருக்கிறீரோ அதை கர்த்தர் கற்றுத்தரும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட பேசும் அடியேனை கர்த்தருடைய நாவாக பயன்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய செவிகளும் எண்ணங்களும் யோசனைகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உணர்வுள்ளதாய் திறந்திருக்கத்தக்கதாய், அந்த வார்த்தைகள் கிரியை செய்யத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தடைகள் எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சரி, இந்த வசனம் நம்ம பல முறை படிச்சிருக்கிறோம். யோசுவாவை குறித்து பல முறை நம்ம செய்திகளிலும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். யோசுவா இவர் யாருக்கு அப்புறம் வந்த தலைவர்? மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேலை நடத்தும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தலைவனாக இருக்கிறார். இப்போ யோசுவாவுக்கு முன்பதாக ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்கிறது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசே அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை வனாந்திரத்தின் வழியா நடத்திட்டு வந்துட்டார். இப்போ கிட்டத்தட்ட அவர்கள் கானானுடைய விளிம்பிலே, கானானுடைய எல்லையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவங்களை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்தாரு, கானானுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட 40 வருடங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தங்களுடைய முறுமுறுப்பினாலும் கீழ்ப்படியாமையினாலும் அலைந்து திரிந்து சுற்றி திரிந்து வீணடிச்சிட்டாங்க. சரி, இப்போ எங்க வந்துட்டாங்க? கானானுடைய எல்லைகள், அதாவது யோர்தான் நதி அப்படின்றது தான் கானானையும் இந்த பக்கம் வனாந்திரத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு எல்லை. அந்த எல்லையில் இந்த பக்கம் நின்று கொண்டு இப்போ அடுத்தது தலைவனாக மோசே என்ன பண்ணிட்டாரு? யோசுவாவின் மேல தலை மேல கையை வச்சு ஜோம் பண்ணிட்டார். நீ என்ன பண்ணுவ? அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவேன்னு சொல்லி. இப்போ யோசுவாவுக்கு எப்படின்னு தெரியாது. கூட இருந்து மோசே செய்ததெல்லாம் பார்த்திருக்கலாம். ஆனா இனிமே வரப்போறது வேற காரியம். ஏன்னா அவர் நடத்தி வந்தது வனாந்திரம். ஆனா இவர் ஜனங்களை நடத்தி செல்ல போகிறது எங்க தெரியுங்களா? கானானுக்குள்ளாக. நல்லா கவனிக்கணும். 2 பேரும் மேலே இருந்தது விசேஷித்த தலைமைத்துவ அபிஷேகம், நல்லதுதான். ஆனா இவர் தலைவரா நின்று நடத்தி வந்த இடம் வேற, இவர் தலைவராய் நின்று நடத்த போகிற இடம் வேற. அவர் வனாந்தரத்திலே நடத்தி வந்தார் மோசே. இவர் எங்க நடத்திட்டு போறாரு? இவங்களை கானானுக்குள்ள நடத்திட்டு போறது மாத்திரம் இல்ல, அங்க நிறைய ஃபைட் இருக்குது. கானானுக்குள்ள வாசம் பண்ணுகிற துன்மார்க்க மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள அழிக்கணும். அதுக்கப்புறம் அங்க போய் எல்லைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? 12 கோத்திரத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும். இப்படி பெரிய பொறுப்பு வந்து அவருடைய கையில் இருக்குது. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப ஒரு ஒரு தன்னுடைய திறமைக்கு மீறின ஒரு பொறுப்பு தன்னுடைய கரங்களிலே இருக்கிறதை உணர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப கலங்கி போய், ரொம்ப கலங்கினா அதாவது ரொம்ப உடஞ்சு போய் இல்லை, ஒரு தயக்கத்தோடு இருக்கிறார். ஒரு டவுட் இருக்கு, ஒரு சந்தேகம் வருது. நான் என்ன பண்ணுவேன்? மோசே எனக்கு பார்த்து என்ன பண்ணிட்டாரு? தலைமையில கை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டார், எல்லாம் ரைட்டு தான். ஆனா இந்த ஜனங்களை கானான் தேசத்துல நான் எப்படி அழைச்சிட்டு போவேன்? அழைச்சிட்டு போறது மாத்திரம் இல்லை, எப்படி நான் அவங்கள சுதந்திரிப்பதற்கு எப்படி நான் அவங்கள எப்படி அவங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்க போறேன்னு சொல்லி அவர் பயந்துட்டு இருக்கும் போது, அப்போ தேவன் பேசின வார்த்தை தான் எந்த வார்த்தை? இப்ப நம்ம படிச்ச இந்த வசனம் என்ன சொல்றாரு? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். திரும்ப வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆமென். சரி, இந்த காரியங்கள் இப்போ ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, பலம் கொண்டு திடமனதாய் இருன்னு சொல்லி. ஆனால் இந்த பலம் கொள்ளுவதற்கோ திடமனதாய் இருப்பதற்கோ வெறும் வார்த்தைகள் இவருக்கு பத்தல. வெறும் வார்த்தைகள் பத்தாது இல்லைங்களா? ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசு அதிகாரி வராரு, உங்களுக்கு வந்து இந்த நன்மையை உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றது வேற, சொல்றத வார்த்தையினால எழுதி ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போடுறது வேற. ஆமா தானே? எது நல்லா சொல்லுங்க. வார்த்தையினால பேசுறதை விட கையெழுத்துல பத்திரம் போட்டு ஒருத்தர் எழுதி கொடுத்தாருன்னா அது ரொம்ப வேலிடுன்னு. அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகள் அநேகருக்கும் தேவ வார்த்தைகளை சொன்னார். ஆனா இந்த தேவ வார்த்தை எப்போ அவங்க வாழ்க்கையில வேலிட், அதாவது பயனுள்ளதா பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளா மாறுனுச்சு தெரியுங்களா? அவங்க தங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் என்கிற காரியத்தை அவர்கள் பயன்படுத்தின பொழுது. சரி, இப்போ ஆண்டவராகிய தேவன் யோசுவாவுக்கு என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதேன்னு சொல்லிட்டாரு. வெறும் வார்த்தை இது. ஆனா இந்த வார்த்தையை யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன தேவை? யாருக்கு என்ன தேவை? யோசுவாவுக்கு என்ன தேவை?
விசுவாசம் ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ அந்த விசுவாசம் தேவை அப்படின்னா, விசுவாசத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே நம்ம காத்திருப்பது. டு வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பது. இந்த நாளிலே இந்த செய்திக்கு நான் தலைப்பாய் வைத்திருப்பது, டு யூ நீட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்? உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் தேவையா? உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் தேவையா? எத்தனை பேர் தேவைன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மையா ஆவிக்குரிய பலன் தேவைன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்திலிருந்து 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலன் அடைவதற்கு 4 முக்கியமான காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ முதலாவது, இதெல்லாம் எங்கிருந்து வருதுங்க? முதலாவது தேவன் பேசின வார்த்தை. வார்த்தையிலிருந்து என்ன வருது? விசுவாசம் வருது. விசுவாசத்திலிருந்து என்ன வருது? நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த வாக்கு தத்தங்களும் நிச்சயமும் நமக்கு ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஏசப்பா வார்த்தையை கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த வார்த்தையை நடைமுறைப்படுத்துறது யார் கையில் இருக்கு? ஏசப்பா கையில் இருக்கா? என் கையில் இருக்கு. ஏன்னா விசுவாசம் எங்க இருந்து வருது? என் இருதயத்திலிருந்து தான் வரணும். ஏசப்பா எனக்கு விசுவாசத்தை திணிக்க மாட்டார். நான் தான் விருப்பப்பட்டு விசுவாசம் உள்ளவனா அந்த வார்த்தையை நான் நம்ப ஆரம்பிக்கணும். சரி, அப்போ ஆவிக்குரிய பலனுக்காக நாம் செய்ய வேண்டியதான 4 முக்கியமான காரியங்களை ஒன்றொன்றாக நான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, தேவனை உங்கள் பலனின் துவக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். கன்சிடர் காட் as your source of strength. உங்கள் பலனின் முழு துவக்கமும் யார் தெரியுங்களா? தேவன் தான். உங்களுடைய இப்போ உதாரணத்துக்கு நீங்க நடக்கிறீங்க, போறீங்க, வரீங்க, சாப்பிட்றீங்க, இது எல்லாமே உங்களுக்கு சரீர பிரகாரமான ஒரு பலனை உண்டு பண்ணாலும், உள் மனதில் உங்க மனசு உங்களுக்கு சொல்லணும், நீ சாப்பிட்றனாலேயோ, நீ எக்ஸசைஸ் பண்றனாலேயோ, நீ டயட் பண்றனாலேயோ, உன்னுடைய வயசுனாலேயோ நீ வாழல. உன்னுடைய பலன் இங்கிருந்து வருது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. நம்ம என்னதான் சாப்பிட்டாலும், என்னதான் பெருசா மருந்து எடுத்தாலும், எதை செஞ்சாலும், நம்ம ஜீவிக்கிறதே யாரின் இடத்திலிருந்து வருகிற பலன்க? தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற பலனாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே இவ்விதமான நாட்களுக்குள்ளாக கடந்து வருவோம். எவ்விதமான நாட்கள்? யோசுவாவை போல நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்தர் நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்தார். ஆனா வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. இல்லை என்றால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு எனக்கு விசுவாசம் பத்தலை. இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினாலும் அதை என்னால கண்களால பார்க்கிறேனே ஒழிய என்னால அனுபவிக்க முடியல. இப்படி நம்மளுடைய லைஃப்ல பல சீசன்ஸ் வரும். சீசன் அது காலங்கள், பலவிதமான காலங்கள் வரும். எல்லா நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரே காலங்கள் என்ன ஆகாதுங்க, வாழ்க்கை இருக்கவே இருக்காது. அப்போ இந்த மாதிரி பலவிதமான காலங்கள் வரும்பொழுது நமக்கு நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய, இல்லை நாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய பலனுடைய துவக்கம் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பலனுடைய துவக்கமாக இருக்கும் பொழுது அந்த பலன், அவருடைய பலன், அவர் எப்படி இருக்கும் தெரியுங்களா? லாங் லாஸ்டிங்னு சொல்றோம். லாங் லாஸ்டிங்னா என்னன்னா, நீடித்திருக்கக்கூடியது, காலாகாலமாய் நிலைத்திருக்கக்கூடியது. அந்த வார்த்தையை நான் சொல்லுவோம், லாங் லாஸ்டிங். அப்போ நம்மளுடைய பலன் என்னாகும்? குன்றி போகும். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அதுக்கு முன்னாடி வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாமா? வாசிங்களேன். ஏசாயா 40வது அதிகாரம், ஏசாயா 40வது அதிகாரம் 30வது வசனம். பக்கம். இந்த வசனம்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும். சீக்கிரத்தில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ஒரு மனப்பாட போட்டி, வசன போட்டி வைக்க போறோம். சரிங்களா? எல்லாரும் படிக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பா எல்லாரும் மனப்பாட வசனம் படிக்கணும். சரிங்களா? மனப்பாடமா நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த வசனங்கள்லாம் நமக்கு மனப்பாடமா தெரியணும். வாசிக்கலாமா? 30வது வசனம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். போதும். இப்ப பாருங்க, முதலாவது ஏஜ் கேட்டகரியை சொல்றாரு. இளைஞர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறதுலே. அவங்க என்ன சொல்லுவாங்க? இளைஞர்களை நாளை தினத்தின், நாளைய எதிர்காலம், இல்லையா, தேசத்தின் தூண்கள், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? வாலிப வயசுல இருக்கிறவங்க கூட, இளம் வயசுல இருக்கிறவங்க கூட என்னவா? இளைப்படைந்து சோர்ந்து போவான், வாலிபன் இடறி விழுவான். வாலிபன் சொல்லும் போது 20ல இருந்து 30 வரைக்கும்,
சரிங்களா? அதுக்கப்புறம் 31 வசனம் வாசிக்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. சோ இப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரத்துல என்னங்க பண்றது? நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும். கர்த்தருக்கு காத்திருங்க, ஜெபம் பண்ணலாம். நம்ம பாஸ்டர் சும்மா சும்மா சொல்ற ஜெப வார்த்தை என்னது? ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர் கிட்ட நீங்க ஒரு பிரச்சனை சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே பதில் சொல்லிக்கலாம். ஏன்னா பாஸ்டர் அந்த பதில் தான் சொல்லுவார். அடுத்து என்னது? ஜெபம் பண்ணலாம், ப்ரே பண்ணு. அதனால நம்ம எதுவும் சொல்றதே, இப்போ நிறைய பேர் வந்து நான் கவனிச்சேன், நிறைய பேர் சொல்றதே இல்லை. எப்படி இருந்தாலும் பாஸ்டர்கிட்ட சொன்னா என்ன தான் சொல்ல போறாரு? ஜெபம் பண்ணலாம் பிரதர், ஜெபம் பண்ணலாம் சிஸ்டர், இப்படி தான் சொல்லுவாரு. அதனால என்ன பண்ணலாம், நமக்கு நாமளே ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்துக்கு மாத்திரம் நம்ம போகிற இடத்துல சொல்லுவது உண்டு. சரி, இந்த ஜெபம் பண்ற நேரத்தில், இந்த காத்திருக்கிற நேரத்தில் என்ன செய்யறது? ஸோ அதுதான் இந்த 4 காரியங்கள். ஸோ தேவனுடைய இந்த ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த காத்திருக்கிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான 4 காரியங்கள். முதலாவது, அவரை எப்பொழுதுமே நம்மளுடைய பலனின் ஆதாரமாக, he is the source of our strength. நம்முடைய பலனின் முழு ஆதாரம் யாரு? தேவன். நான் மூச்சு விட்டாலும் அதுக்கு ஆண்டவர் தான் காரணம். நான் சாப்பிட்டு நடந்து போனாலும் அதுக்கு அவர் தான் காரணம். இப்படி எல்லா சின்ன சின்ன காரியம் முதற்கொண்டு தேவனாலே தான் நான் இயங்கி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் a living being. நான் ஒரு உயிருள்ள மனுஷனா இருப்பதற்கு காரணம் யாரு? தேவன். அப்படின்ற ஒரு உணர்வு எப்பொழுதுமே நம்முடைய சிந்தையிலே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எடுத்து வாசிக்க வேண்டாம். பிலிப்பியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற, எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனம் தெரியும், ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. அதுதான் பிரச்சனை. அதனால தான் மனப்பாட வசனம் போட்டிலாம் நான் வைக்க போறேன். சரிங்களா? ஆமாம், அடுத்த வாரத்தில் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதனால் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் அதை நம்ம படிக்கணும். ஓகேங்களா? என்னையும் சேர்த்து தான், நானும் சேர்ந்து தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். சரி, ஸோ பாருங்க, இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி அவர் பயன்படுத்தின ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பொருளாதார தேவைக்காக அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை பிலிப்பியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் துக்கத்தில் மரணம் வந்தா எது வந்தாலும் எனக்கு வாழ்ந்திருக்க, எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்லுவாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உயர்வு, தாழ்வு, மரணம், ஜீவன் எது வந்தாலும் நான் என்னுடைய வாழ்க்கையில ஆதாரமாய் யாரை நான் வச்சிருக்கிறேன்? ஆண்டவராகிய தேவனை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வைத்திருக்கிறேன் என்கிறதான நிச்சயம். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 118:14. சங்கீதம் 118வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 744. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். திரும்ப வாசிப்போம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். எல்லாவற்றையும் ஆளுகிறதான தாவீது ராஜா அவர் சொல்றாரு, என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய பலன்னு சொல்லி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. காரணம், அவர்தான் என் பலன், அவர்தான் என்னுடைய கீதம், அவர்தான் என்னுடைய ரட்சிப்பா இருக்கிறார். So when you wait on the Lord, கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ரென்த் 0 ஆயிடணும். தேவனுடைய ஸ்ட்ரென்த் அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? நான் எது செஞ்சாலும் அதுக்கு யாருக்கு அது அந்த பலன் எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருகிறது என்கிறதான அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தர் நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க காத்திருக்கிற நேரம் நீங்கள் பலப்படுகிற நேரம். நீங்க ஓடுற நேரம் பலன் இழந்து போகிற நேரம். ஆனா நீங்க காத்திருக்கிற நேரம் நீங்கள் பலப்படுகிற நேரம். ஸோ நீங்களே டிசைட் பண்ணுங்க, ஓட போறீங்களா காத்திருக்க போறீங்களான்னு. ஏன்னா நீங்க ஓடும் போது பலனை நீங்க இழப்பீங்க. ஆனா காத்திருக்கும் போது பலனை நீங்க என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்ளுவீங்க, பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. அந்தந்த நேரத்தில், தேவையான நேரத்தில் கர்த்தர் அந்த பெற்றுக்கொண்ட பலனை நம்ம வாழ்வதற்கு நமக்கு வேண்டிய தருணங்களை தருவார்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ எப்போதாங்க பலனை செலவழிக்கிறது, ஆண்டவர் பலனை மட்டும் பெற்றுக்கொண்டே இருந்தால் போதுமா? அதுக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஆனால் நம்ம ப்ரையாரிட்டைஸ், முதன்மைப்படுத்த வேண்டியது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது. காத்திருக்கிறவனுக்கு தான் பலன் கிடைக்கும். ஓடிக்கிட்டே இருக்கிறவனுக்கு பலன் கிடைக்காது. ஸோ காத்திருக்கிறதுனா வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்பை கரெக்டாக செய்யறது. இன்ஃபேக்ட் இதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெஸ்ஸலோனிக்கே மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை பின்னணி சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் 1 தெஸ்ஸலோனிக்கர் 2 தெஸ்ஸலோனிக்கர் இன்னைக்கு போய் நீங்கள் இந்த வாரத்தில் வாசித்து பாருங்கள். இதில் ஒரு 5 அதிகாரம், அதில் 4 அதிகாரம் தான் இருக்கும். மொத்தமே 9 அதிகாரம் தான். ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு 1 தெஸ்ஸலோனிக்கர் 2 தெஸ்ஸலோனிக்கர் வாசிக்கணும். இப்போ இந்த தெஸ்ஸலோனிக்கர் நீங்கள் வாசிக்கும் போது இதனுடைய பின்னணி நான் சொல்கிறேன், கவனிங்க. இந்த மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த தெஸ்ஸலோனிக்க மக்களுக்கு முதல்ல பவுல் என்ன பண்ணாருன்னா, போய் இயேசுவை பற்றி சொன்னார். இயேசுவை பற்றி சொன்னோன்னே எல்லாம் ரட்சிக்கப்பட்டு புதுசாக இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. ரைட், எல்லாம் நல்லது தான். ஆனால் இயேசுவனுடைய வருகையை குறித்து இவங்க ரொம்ப பயம் வந்துருச்சு. அதாவது இவங்களுக்கு நடுக்கம் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து எப்போ வேணா வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஒருவேளை நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா இயேசு வர்ற நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் வருகையில் என்ன பண்ண முடியாது, போக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் வேலை வெட்டி செஞ்சதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் மந்தியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. எந்த வேலைக்கும் போகிறதில்ல. விவசாயம் பண்ணுறவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாருமே நம்ம லாக்டவுனில் இருந்த மாதிரி வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. இருக்கிற வரைக்கும் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போய் தான் ஆகணும். இப்போ தெஸ்ஸலோனிக்கே மக்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, பயங்கர பயம் வந்துருச்சு. அதாவது பவுல் என்ன சொன்னார்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இருக்கு, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னார ஒழிய பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு இருங்கன்னு சொல்ல. ஜாக்கிரதையா இருந்தா என்ன அர்த்தம்? ஆயத்தத்தோடு இருக்குன்னு அர்த்தம். ஆனா இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? வேலைக்கு போயிட்டோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், களை கொத்திக்கிட்டு இருக்கிறேன், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை சிமெண்ட் பூசிக்கிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா என்னால் போக முடியாது. ஏன்னா நான் முட்டி போட்டு அந்த நேரத்தில் ஜோம் பண்ணிக்கிட்டு இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அப்போ தெஸ்ஸலோனிக்கருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, டேய் அறிவு கெட்டவனுங்களா, இப்படிலாம் கிடையாது. புத்தி கெட்ட கலாத்தியரேனே திட்டுறாரு. நம்ம ஊரில் நம்ம லாங்குவேஜில் அறிவு கெட்டவனே இப்படிலாம் செய்யாத, உன்னுடைய வேலையை நீ என்ன பண்ணு, செய். கர்த்தர் உனக்கு பொறுப்பாக கொடுத்திருக்கிற கடமையை நீ என்ன பண்ணணும், செய்யணும். தேவன் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறிகளை ஒரு நாளும் அழைத்து பயன்படுத்தவே இல்லை, இல்லைங்களா? தாவீது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். சாமுவேல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? ஊழியம் செய்யறதுக்கு கூட போல, அவர் ஏலி தாத்தாக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்படி நீங்க பைபிள்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவன் அவங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலையை, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பை உண்மையா செஞ்சாங்க. கர்த்தர் உங்க கையில் என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாருன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஒருவேளை பெண்களா இருந்தீங்கன்னா குடும்பத்தை கற்ற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருந்தான்னா அதை மாத்திரம் செய்யுங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாதீங்க. கவனக்குறைவு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பாதிக்கிற திறனை கொடுத்திருந்தான்னா ஆண்கள் அதை மாத்திரம் செய்வோம், கவனத்தோட செய்வோம், ஜாக்கிரதையா செய்வோம், உண்மையா செய்வோம். கர்த்தர் ஏற்ற வேளையில் என்ன பண்ணுவார்? காத்திருக்கிற நேரத்தில் நம்மை உயர்த்துவார். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரமே பலன் கிடைக்கும், ஓடிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு பலன் கிடைக்காது. அதே நேரத்தில் சோம்பேறித்தனமா சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கும் பலன் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ முதல் காரியம் என்னதுங்க? உங்களுடைய பலனின் முழு ஆதாரமும் தேவனாய் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவதா, தேவனுடைய சமூகத்திலே ஆராதனையிலும் ஜெபத்திலும் காத்திருங்கள். தேவனுடைய இரண்டாவது பாயிண்ட், தேவனுடைய சமூகத்திலே ஆராதனையிலும் ஜெபத்திலும் காத்திருங்கள். திரும்ப அந்த 40வது அதிகாரம் ஏசாயா 40:31 வாசிக்கலாமா? ஏசாயா 40:31 சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 40:31 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவனுக்கு காத்திருப்பது ஈஸியான ஒரு காரியம் இல்லை. ஆனால் காத்திருக்கும் போது அதில் நிமித்தமாய் வருகிறதான பலன் ரொம்ப அதிகமானதாக இருக்கும். ஆகையினாலே கஷ்டமா இருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறத கண்டிப்பா நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா
நம்ம காத்திருக்கிற ப்ராசஸ், உங்களோட அந்த காத்திருக்கிற நாட்கள் மேல உங்களுடைய கவனம் இருக்கக்கூடாது. எதை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்களோ, எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்களோ அதன் மேலும் உங்களுடைய கவனம் இருக்கும்போது கர்த்தருக்காக காத்திருப்பது ரொம்ப லகுவான ஒரு காரியமாக மாறிவிடும். ஸோ இதில் செய்ய வேண்டிய 2 காரியம். முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னாங்க? நம்மளுடைய பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நினைத்துக் கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். 2வதா, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆராதனையிலும் ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டும் அப்படின்றது. சோ அப்போ 2வதா நான் பார்த்த இந்த காரியத்தின்படி கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு என்ன தேவைன்னு சொன்னேன்? விசுவாசம் தேவை. விசுவாசம் நமக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபித்து காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்கள சர்வர்னு சொல்லுவோம், வெயிட்டர்னு சொல்லுவாங்க. சர்வர் வெயிட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? காலையில் அண்ணன் கிட்ட கூட பேசிட்டு இருந்தாங்க, கஷ்பாண்ணன் கிட்ட. அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ்ல தான் இருக்கிறாங்க. இந்த வெயிட்டருடைய வேலை என்ன? அப்போ என்கிட்ட கேட்டாங்க, இது என்னன்னு சொல்றது? இப்போ சர்வீஸ், இப்போ ஆராதனைன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ். எதுக்கு சர்வீஸ்னு சொல்றீங்க? இல்லைங்களா? சர்வீஸ்னா என்ன? வண்டி சர்வீஸ் பண்றதா? வண்டி சர்வீஸ் பண்ற மாதிரி நீங்கள்லாம் நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி விடுறதா? இல்ல. சர்வீஸ்னா என்னன்னா, சர்வ் அப்படின்னா என்னது? ஊழியம் செய்தல். ஃபர்ஸ்ட் முதல் ஊழியம், 2வது ஊழியம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ். சினிமாவில் என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ. ஷோன்னா என்னது? படம் காட்டுறது. இப்போ நம்ம என்ன ஷோலாம் காமிக்கலைங்க, நம்ம என்ன பண்றோம்? சர்வீஸ் பண்றோம். என்ன சர்வ் பண்றோம்? தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். இப்போ நான் இங்க என்ன பண்றேன்? தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இங்க தேவனுக்கு நீங்களும் தான் ஊழியம் செய்கிறீங்க. அப்போ அண்ணன் சொன்னாங்க, அப்போ இந்த வெயிட்டர், சர்வர் இவங்க எல்லாருக்கும் அதே அர்த்தமா? ஆமா, அதே அர்த்தம் தான். அப்போ பாஸ்டர், வெயிட்டர் இவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். இவர் இப்போ ஊழியக்காரராக இருக்கிற நான் ஏசப்பாக்கு சர்வீஸ் பண்றேன், விசுவாசிகளுக்கு சர்வீஸ் பண்றேன். ஹோட்டல்ல இருக்கிறதான சர்வர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. இப்ப சர்வருடைய வேலை என்ன? முதலாவது வருவார், போய் உட்கார்ந்த உடனே வரிசையா ஒரு லிஸ்ட் சொல்லுவார், கட்ட கட்ட கட்டான்னு ஒப்பிப்பார் இல்லைங்களா? அது நம்மளால ஏன்னா அவர் சொல்லி அவ்வளோ வேகமாக பழக்கமானதுனால அவர் சொல்லும் போதே அதில் நடுவில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அவர் எங்கேயாவது ஒரு ஹோட்டல் கடையில் மெதுவாக சொல்லி கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் அண்ணன்கிட்ட கேளுங்க. அதெல்லாம் சொன்னால் வேலைக்கு ஆகுமாப்பா, நான் 10 கஸ்டமரை பார்க்கணும். உன்னெல்லாம் அவர் இட்லி, தோசை, வடை இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, கட்ட 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 கட்டன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 20 ஐட்டமில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணுவோம். இவர் இப்போ நமக்கு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த சர்வர் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ஆட்கள் கம்மியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹோட்டலில், அவர் என்ன பண்ணுவார்? ஒரு மூலையில் போய் அப்படி நின்றுக்குவார். அவர் எதுக்காக வெயிட் பண்ணுறாரு? அடுத்து நீங்கள் ஒரு காரியத்தை ஆர்டர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவார்? போய் எடுத்துகிட்டு வருவார். ஆமாம் தானே? அதுதானே அவருடைய வேலை. இப்போ சர்வருடைய வேலை என்ன அப்படின்னா, சர்வ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்தோன்னே என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஹோட்டலில் கொண்டு வந்து சாப்பாடை வச்சிடுறாரு. வச்சுட்டு கூட்டம் இருந்தால் மேபி அங்கே போய் கவனிக்க போயிடுவார். இல்லைன்னா அவர் அமைதியில் அப்படி பக்கத்தில் நிற்பார். அடுத்தது எனக்கு ஒரு பூரி கொண்டு வாப்பா அப்படின்னா அவர் அதற்காக காரியங்களை செய்வார். ஸோ இதே தான் இந்த சர்வருடைய வேலை என்னவோ இதே தான் நம்மளும் கர்த்தருடைய சமூகத்தில் செய்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, அவர் முதலாவது வார்த்தை, முதலாவது கட்டளை உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்புறமா நீங்க அமைதலா இருந்தீங்கன்னா அடுத்து அவர் வேண்டிய காரியத்தை பேசுவார். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் காத்திருந்து ஏன் பேசல தெரியுங்களா? முதல்ல சொன்ன விஷயத்தையே இன்னும் என்ன பண்ணல, கீழ்ப்படியில. இப்போ அதே சர்வர் கதைக்கே வருவோம். சர்வர் முதல்ல பூரி நீங்க ஆர்டர் பண்றீங்க, பூரியே கொண்டு வராம பக்கத்துல அடுத்து என்னங்க வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? டேய், நான் ஆர்டர் பண்ண பூரியை முதல்ல கொண்டு வாங்குவோம். அதே தான் ஆண்டவர்னு சொல்லுவார். ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு, ஏசப்பா நான் 4 வருஷமா காத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என்ன செய்யறீங்க, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுவாரு, 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல உன்ட்ட ஒரு விஷயம் செய்ய சொன்னனே அதை செஞ்சியான்னு கேட்பாரு. அதை செய்யாம அடுத்த டாஸ்க் நமக்கு கிடைக்காது. அது செய்யாம அடுத்து நம்ம செய்ய வேண்டியதான வேலையை உத்தரவாதத்தோட நம்ம செய்வோம் நம்பி நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்ம கொஞ்சம் பாஸ்ட ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். என்ன ரீவைண்ட் பண்ணோம்? ஏற்கனவே தேவன் சொன்னது எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? அவர் என்ன காரியத்தை விடணும்னு சொன்னாரோ அதை விட்டேனா? அவர் என்னத்தை செய்யணும்னு சொன்னாரோ அதை செஞ்சேனான்னு ஆராய்ச்சி பார்த்து
அது ஓகேன்னதுக்கு அப்புறம் நீங்க உட்காந்து பேசுனீங்கன்னா அடுத்து செய்ய வேண்டியது என்ன பண்ணுவார் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். அது இல்லாம காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் அப்படின்னா அந்த தெசலோனிக்கர் மாதிரி தான். அப்புறம் பவுல் மாதிரி பாஸ்டர் உங்களை பார்த்து சொல்லுவார், புத்தி கெட்டவர்களே ஏயா இப்படி இருக்கிறீங்க, முதல்ல சொன்னதை என்ன பண்ணுங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் போய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு போதிப்பார், நடத்துவார். ஸோ அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என்னென்ன வேணும்னு சொன்னாங்க, ஆராதனையிலும் ஜெபத்திலும் நாம் தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த நாட்களிலே வேதம் முழுவதுமே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கோங்க. தாவீதுடைய வேலை என்ன தெரியுங்களா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு கையில் ஒரு கிண்ணறத்தை வச்சுக்கிட்டு வாசித்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு அப்போ ஆடியன்ஸே கிடையாதுங்க, வெறும் ஆடு தான் அவருடைய ஆடியன்ஸ். ஆடு என்னத்தை கேட்கும், பாட்டு கேட்டு ஆடுக்கு ரசிக்கவா தெரியும், ஆனால் அவரும் தேவனும் அவ்வளோதான், வேற எதுவுமே அவர் செய்யல. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே டாஸ்க்கு ஆடு மேய்க்கணும். ஆடு மேய்க்கிற நேரத்திலையும் அவர் வீணா அந்த நேரத்தை செலவழிக்காம அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, அவர் தேவனோடு தன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டு தேவனை அவர் ஆராதித்து கொண்டு இருக்கிறார். இப்படி வேதம் முழுசுலுமே நீங்க மோசேவை எடுத்துக்கோங்க. மோசேவை தேவன் முதல்ல எந்த மலையில சந்திக்கிறார் தெரியுங்களா, மோரியா என்கிறதான மலையிலே எரிகிறதான முட்செடி, அந்த முட்செடிக்கு நடுவில் பேசுறாரு. ஆனா அப்போ அங்க மோசே அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, சும்மா வேடிக்கை பார்க்க போனாரு, அங்க ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார் மோசே. இப்படி எல்லாருமே தேவனால ஒரு கனமான ஒரு ஊழியத்தை ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்பை சரிவர அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். They did not just do their job, but they were worshiping. அவர்கள் செய்த காரியங்களினால் தேவனை அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். வெறுமனே கடமை ஏதோ ஆடை மேய்ச்சி தொலைவோம், செஞ்சு தொலைக்கிறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிடிக்கலன்னு என்ன சொல்லுவோம், விரும்பி செய்யறது வேற, குடு செஞ்சு தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவதும் சரி, ஜபிக்கிறதும் சரி, வேத வாசிப்பும் சரி, ஏதோ செஞ்சு தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி தான் கிடையாது. அப்போ இன்னும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில காத்திருந்து ஆசீர்வாதம் வரல அப்படின்னா, செய்கிற உண்மையான காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் செய்ய வேண்டியதான அந்த 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 மனப்பூர்வமாய் செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யல. நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்களுடைய வேலை தான், ஆனால் அந்த வேலையின் மத்தியிலே தேவனை கனப்படுத்தும்படி நீங்க என்ன செய்கிறீங்க, தேவனுக்காக சாட்சியா இருக்கிறீங்க, நல்லது. தேவனை ஆராதிக்கிறீங்களா, ஆராதிக்கிறதுன்றது வெறுமனே நிறைய பேர் உண்மையாலுமே இன்னுமே சொல்றேன், நம்மளுடைய ஆராதனையில சர்ச்சுக்கு வந்தா இந்த 1 மணி நேரம் தான் வர்ஷிப் பண்றீங்க, மற்ற டைம்ல யாராவது வர்ஷிப் பண்றீங்களா, உண்மையா கை தூக்குங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் தான் கை தூக்குறாங்க, உண்மையா சொல்லணும், சும்மா நான் கை தூக்க கூடாது, ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறாரு. ஆமா, ஒருத்தர் 2 பேர் தான் கை தூக்குறீங்க, சன்னு கை தூக்குறான், சரி உண்மையா கை தூக்குறானான்னு தெரியல. சரி, இப்போ கவனிக்கணும், இது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியங்க. தேவன் ஏன் இன்னும் எங்கிட்ட பேசல அப்படின்னா இதுதான் காரணம். தேவனை நம்ம செய்ய வேண்டிய இடங்கள்ல ரொம்ப ஈஸிங்க. பெண்கள் நீங்க என்ன பண்ணலாம், சமைக்கும் போது தேவனை ஆராதிக்கலாம், நீங்க வண்டியில போகும்போது என்ன பண்ணலாம், தேவனை ஆராதிக்கலாம். அநேகருக்கு கண்டிப்பா டிராவல் பண்றோம், குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் ஒரு இடத்துக்கு என்ன பண்றீங்க, போறீங்க. ரோட்ல போகும்போது வரும்போது டிராஃபிக்ல நினைச்சு டென்ஷன் ஆகிறத விட தேவனை ஆராதிச்சுக்கிட்டு போறது எவ்வளோ மேலானது இல்லைங்களா? சோ ஆராதனைய நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பங்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆராதனை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாகமாக மாறினால் மாத்திரமே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதனுடைய பலனை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அதிகமாய் ஜெபித்து அதிகமாய் நாம் ஆராதித்து கொண்டே இருப்போமானால், ரெண்டாவதா என்னன்னு சொன்னாங்க, ரொம்ப முக்கியமானது, அவர் முதலாவது சொன்னதை நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அடுத்ததுதான் ரெண்டாவது கட்டளை அவர் நமக்கு கொடுப்பாரே ஒழிய முதலாவது சொன்ன உடனே அவர் அடுத்தடுத்து அப்படியே லிஸ்டா சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி ஆண்டவர் பேச மாட்டார். நம்ம இடத்துல தேவன் பேசுகிறதா இருந்தால் முதலாவது கீழ்ப்படுகிற இருதயம் இருக்கான்னு பார்ப்பார். அப்படியே இருந்தாலும் முதல்ல சொன்னதற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிஞ்சோமான்னு செக் பண்ணி அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை நமக்கு கொடுப்பார். ஸோ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் ரெண்டாவதா பண்ண வேண்டிய காரியம் என்ன சொன்னாங்க, ஆராதனையும் ஜெபமும். அதிகமாக ஜெபிக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 நாள் முடிஞ்ச உடனே தயவு செஞ்சு பெருமூச்சு விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அடுத்த 21 நாட்களுக்காக திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். மேபி மே கடைசிலையோ இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட்லையோ அதற்காக நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம்.
21 நாட்கள். இது எல்லாத்துக்குமே ஆண்டவர் பேரெல்லாம் கொடுத்துட்டார் எனக்கு. அடுத்து 7 நாட்கள், அடுத்து 3 நாட்கள், வரிசையா இந்த வருஷ கடைசியில் எப்பயுமே நம்ம 3 நாட்கள் வைப்போம் இல்லைங்களா? அது எல்லாத்துக்குமே ஆண்டவர் எதுக்காக ஜெபம் பண்ணணுன்றலாம் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஸோ ஆகையினால தேவன் நம்முடைய சபையில் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுனால நான் உண்மையாலுமே தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம்ம எல்லாரும் இணைஞ்சு இதை செய்யும் பொழுது இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. ஸோ ஆகையினாலே இந்த 40 நாட்கள் மாத்திரம் இல்லை, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபித்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது 2 காரியம் சொன்னேன். முதலாவது காரியம் என்ன சொன்னங்க? தேவன் தான் உங்களுடைய பலனின் ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வதா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தில் ஆராதனையிலும் ஜெபத்திலும் நேரத்தை செலவிட வேண்டும். 3வதாக, அந்நிய பாஷைகளிலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். யூதாவினுடைய புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இருக்கிற புத்தகம், ஒரே ஒரு அதிகாரம் தான், 20 21 வசனங்கள். யூதா 1 20 21 333 பக்கத்தில் இருக்கிறது. 1 20 21. யூதா 1 20 21 சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். 20வது வசனத்தில் பாருங்க, பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, அடுத்த வார்த்தை பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியிலே நிரம்பி, அந்நிய பாஷைகளிலே நிரம்பி ஜெபித்தல். அதனால தான் இந்த வருஷத்தில் நம்ம எல்லாருமே அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை அந்நிய பாஷையினுடைய வரத்தை பெறாதவங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீங்கள் எனக்கு தாங்க, நீங்கள் எனக்கு தரேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறீங்க? வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. நான் உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்படியணும், அதனால நான் வரேன், உங்கள் வார்த்தையின்படி எனக்கு இந்த அந்நிய பாஷையின் வரத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு அந்த வரத்தை தருவார். அந்நிய பாஷையில் நீங்கள் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது நேரம் போகிறதே தெரியாது. உண்மையாலுமே நான் என் வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம், ஈவன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், போன வருஷத்தில் பாதியிலேருந்து தேவன் என்னை தொட்டார். ஆனால் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது அடிக்கடி இப்படி பார்த்துக்கினே இருப்போம். இல்லை கிளாக்கை பார்க்குறது, எப்படா ஜெபம் முடியும்? 1/2 மணி நேரம் ஆச்சா, 1 மணி நேரம் ஆச்சா, 2 மணி நேரம் ஆச்சா, இப்படி ஜெப டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே, அதுக்கு முன்னாடி அபிஷேகம் எனக்கு கிடைச்சது, ஆனால் அந்த உண்மையான அந்த ஜெப அபிஷேகம் என்கிட்ட இல்லை. அப்போ உண்மையாலுமே அதுதான் நான் உண்மையாக உணர்ந்து நான் சொல்கிறேன். ஆனால் போன வருஷம் மிடில் இருந்து தான் நான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அப்போது ஜெபிக்க ஆரம்பித்த உடனே நான் அந்நிய பாஷையில் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜெப நேரங்களுக்கு இப்போ நான் டைமே வைக்கிறது இல்லை. திடீர்னு யாராவது கூப்பிட்டாதான் அந்த ஜெபம் நிறுத்தி நான் எங்கேயாவது வெளியே வருவேனே ஒழிய, மற்றபடி இரவு நேரங்களில் காலை, இப்போ நான் தம்பிக்கெல்லாம் காலை நேரங்களில் நாங்கள் காலையில் 4 மணிக்கு ஜெபிக்கிறோம் தினந்தோறும். காலையில் மேபி இங்கே சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வேணும் ஜாயின் பண்ணணும்னா வந்து ஜாயின் பண்ணி, காலையில் 4 மணிக்கு நாங்கள் எங்கள் ஆலயத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போது 4லேருந்து 6 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபிப்போம். இப்போ காலையில் ஜெபிக்கிற அந்த நேரங்கள் இது எல்லாமே ரொம்ப இன்பமான நேரங்களாக மாறிடுச்சு. டைம் போகிறதே தெரில. ஒரு 2 பாட்டு பாடின மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆகிடும் ஒர்ஷிப் பண்ணது. அதுக்கப்புறம் வசனங்களை வாசித்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்போது ஜெபிக்க அந்நிய பாஷையில் ஜெபிக்க, வெறுமனே ஜெபிக்கிறதுன்றது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வச்சு ஜோம் பண்ணுறது இல்லைங்களா? அதனால தான் நமக்கு ஜோம் பண்ணுறதுக்கு நமக்கு சலுப்பு தட்டுறது ஏன் தெரியுங்களா? அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ப்ரேயர் பாயிண்ட்ஸை வச்சு ஜெபிப்போம். ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா 10 பாயிண்ட்ஸை 10 நிமிஷத்தில் ஜோம் பண்ணி முடிச்சிருவோம். அடுத்தது 11வது நிமிஷத்தில் என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. சோத்ரம், அல்லேலுயா, ஆமேன், அல்லேலுயா, சோத்ரம், இதுதான் சொல்லின்னு இருப்போம். அப்போ எப்படி ஜெபம் பண்ணணும்னு என்ன பண்ணியது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்ளணுன்றோம்? அந்நிய பாஷையினுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது தயவு செஞ்சு கேளுங்க. அது ஏதோ ஸ்பெஷல் மீட்டிங் வச்சானா வரணுன்றது கிடையாது. நீங்களும் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணலாம்? தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறத இந்த நாட்களில் முக்கியத்துவப்படுத்துங்க. யூதால அவர் தான் சொல்றாரு இல்லைங்களா, ஆவிக்குள் நீங்கள்
உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள், அப்படிதானே போட்டிருக்கு, பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்து கொண்டிருங்கள் என்று சொல்லி. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 14:4, 240. 1 கொரிந்தியர் 14:4, 14:4 சேர்ந்து வாசிப்போம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். போதும், வாசிப்போம், திரும்ப வாசிப்போம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ அந்நிய பாஷை பேச பேச நமக்குள்ள என்ன ஆகுதுங்களா? பக்தி, பரிசுத்தம் உண்டாகுது. தேவனுடைய சித்தம் செய்ய வரோம். நம்ம தேவன் சித்தம் செய்யறதுக்கு பலன் கிடைக்குது. இன்னும் அதிகமா நம்ம ஜெபிக்கிறதான நேரம் அதிகரிக்குது. சும்மா தேவையில்லாத காரியங்களை நேரம் செலவழிக்கிறது குறைஞ்சி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதான நேரங்கள் அதிகரிக்கிறது. நான் உங்களுக்கு கேட்கணும் சொன்னேன் இல்லைங்களா, போன வருஷம் பாதியிலிருந்தே ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இந்த மூவி பார்க்குற பழக்கம்லாம் நிறுத்திக்கோப்பா அப்படின்ட்டு. எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஜூன் மாதம் வந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 1 வருஷம். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு அதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமே. ஒரு வருஷமாக இதை செய்யாமல் இருந்துட்டேன். அது மாதிரி 1 வருஷமாக இப்போ இந்த ஜூன் வந்ததுன்னா 1 வருஷம் ஆக போகுது. ஸோ இது அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவன்கிட்ட அதான் கேட்குறேன், ஆண்டவரே திரும்ப இந்த மாதிரி எண்ணத்தில் வரக்கூடாது. காரணம் என்ன தெரியுங்களா? ஜெபிக்கிற நேரம் அதிகமாகும் போது தேவையில்லாத காரியங்களை செலவழிக்கிற நேரம் குறைஞ்சிரும். அதனால தான் அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கிறதான அனுபவத்தை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அதை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சகோதரர் கூப்பிட்டாரு, நல்ல ஒரு இங்கிலீஷ் மூவி வந்திருக்குப்பா வரியா அப்படின்னு. இல்லைங்க, எங்கள் குருஜி என்னை பார்க்க வேணாம். யார் உங்கள் குருஜி? நான் எப்பயுமே குருஜின்னு எங்கள் அண்ணனை ஃபோட்டோ போடுவேன். எங்கள் பாஸ்டர் செல்வின் அவங்கள அவர் சொன்னாரா அவனுக்கு பார்க்கக்கூடாதுன்னு? இல்லை ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஓ அப்படியா, சரி அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுடைய டெசிஷனை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லணும். கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை மற்றவங்ககிட்ட சொல்கிறதுல கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள பார்த்து ஏளனமாக நினச்சாலும் சரி, கிண்டல் அடித்தாலும் பரவாயில்ல. கர்த்தருக்காக ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிங்கன்னா அது மற்ற இடத்துல அவங்க தெரியும்படி என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அதை அவங்க மதிக்கிறனாலும் சரி, மதித்தாலும் சரி, மதிக்கிறனாலும் சரி, கர்த்தர் உங்கள் தீர்மானத்தை கனம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரத்தை அதிகப்படுத்தி ஜெப நேரத்தில் இன்னும் அந்நிய பாஷையில் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக தருவார். ஹல்லேலூயா. ஸோ 3வது என்ன காரியம் சொன்னங்க? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்நிய பாஷையிலே நிரம்பி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே நான் இன்னொரு காரியத்தையும் சொல்லி நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நான் ரீசெண்டாக என்னுடைய லைஃப்பில் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்த அந்த நாட்கள்லேருந்து என்னுடைய எனர்ஜி, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லலாம், என்னுடைய தொண்டை கிட்டத்தட்ட அந்த 40 நாளில் பார்த்தீங்கன்னா சின்ன பண்ணம் ஆயிடுச்சு அந்த தொண்டை. அன்றைக்கெலாம் தம்பி யாரோ பேசினாங்க பண்ணுறாரு அந்த அங்கிள், ஒரு அங்கிள் யாரோ பேசினாங்கப்பா லைவ்னு சொல்லிட்டு உன் குரல் இல்லை என் குரல் தாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம்னா அப்படி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஃபிசிக்கலாக மேபி ட்ரெயின் ஆகிருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நான் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மனிதனை போல நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது நடக்கிறது என்ன தெரியுங்களா? உங்களுடைய உள்ளான மனிதன் அப்படியே இந்த ஜிம்முக்கு போயிட்டு வரவங்களாம் பார்த்துருக்கிறீங்களா? இல்லை? எங்க ஜிம்முக்கு சும்மா 4 நாள் போகிறவங்களே கைகளை அப்படி வச்சுன்னு வருவாங்க. அப்படியே புஷ்அப்ஸு தண்டால் கிண்டால்லாம் எடுத்து பைசப்ஸ்லாம் பண்ணி அப்படியே சும்மா ஒன்றும் இருக்காது, ஆனால் கை இப்படி வச்சுன்னு வருவாங்க. என்னன்னா நான் ஜிம் பாடி பில்டர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆவிக்குரிய மனுஷன் நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்களுடைய இன்னர் மேன், உங்களுடைய உள்ளான மனிதன் என்ன தெரியுங்களா? பலனடைந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னர் மேன் பலனடைஞ்சானா அது போதும். பிசிக்கல் மேனு தேவனுடைய வார்த்தை பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, வெளிப்பிரகாரமான இந்த சரீரம் அழிந்து கொண்டிருந்தாலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன ஆகிறான் தெரியுங்களா? புதிதாகி கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த உள்ளான மனுஷன் தான் நம்மளை கடைசி வரைக்கும் இந்த பூமியில இருக்க வச்சு நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போறது யாரு? அந்த உள்ளான மனுஷன் தான். அந்த உள்ளான மனுஷனுக்கு கவனமே செலுத்தாம வெளிப்பிரகாரமா என்னுடைய சரீரத்துக்கு கவனத்தை செலுத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு முழு உலகமும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? வெளிப்பிரகாரமான சரீரத்துக்கு தான் முக்கியத்துவம் இல்லைங்களா? சாப்பாடு, எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் என்னது அழகான தோற்றம், அப்புறம் இப்படி உலக பிரகாரமான காரியங்கள். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் சொல்றது என்னது?
உன்னுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துவதற்கான காரியங்களை நீ செய். அது என்ன செய்கிறோம்? ஜெபத்திலே அதிகமான நேரங்களிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அந்நிய பாஷைகளிலே நாம் ஜெபிப்பது, கர்த்தருடைய சமூகத்தினுடைய முகத்தை தேடுவது 3வது காரியம். 4வது காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம யாருமே செய்யாத ஒரு காரியம். எடுக்கலாமா? சங்கீதம் 103, சங்கீதம் 103, 103, 1 - 5 வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சேர்ந்து வாசிக்கலாமா? 1 - 5 வரைக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. போதும். இப்போ இந்த 5 வசனங்கள்ல தாவீது தான் சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாருன்னா, அவர் யாரை பார்த்து பேசுறாரு தெரியுங்களா? முதல் வசனம், முதல் வார்த்தை என்ன சொல்லுது? என். அவர் தன்னுடைய சொந்த ஆத்துமாவை பார்த்து பேசுறாரு. Talk to your own soul instead of allowing your soul talking to you. உங்க ஆத்துமா உங்ககிட்ட பேசுறதை விட்டுட்டு நீங்க உங்க ஆத்துமா கிட்ட என்ன பண்ணணும்? பேசணும். ஏன்னா உங்க ஆத்துமாவை உங்ககிட்ட பேச விட்டீங்கன்னா உங்க ஆத்துமா என்ன தெரியுமா சொல்லும்? ஏன் என்ன இவ்வளோ ஜோம் பண்ணி ஒன்றும் நடக்கவே இல்லையே, இல்லை இவ்வளோ ஏசுன்னு நீ இவ்வளோ நேரம் மணிக்கணக்கா நீ உபவாசம்லாம் பண்ணுற, ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போகிற, சனிக்கிழமையானா உபவாச ஜபத்துக்கு போகிற, இதெல்லாம் பண்ற, இன்னும் ஒன்றும் நடக்கலையே. இது என்ன தெரியுங்களா? உங்க ஆத்துமா உங்ககிட்ட பேசுறது. வெளி மனுஷன் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஆத்துமா ரொம்ப வியாகுலங்களினாலும் கிளேசங்களினாலும் நிறைந்திருக்கிற ஆத்துமா. அதை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா, அதை பேச விட்டீங்கன்னா, அது அழிவுக்குரிய உங்களை மட்டுப்படுத்துகிற வார்த்தைகளை தான் உங்க ஆத்துமா உங்களுக்கு பேசும். ஆனா அதுக்கு பதிலாக நீங்க உங்க ஆத்துமாவுக்கு நீங்க கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஆத்துமா உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, நம்ம மனசுல தோன்றது தான் நம்மளுடைய எண்ணம் நினைச்சிட்டு இருக்கோம். மனசுல தோன்றது நம்மளுடைய எண்ணம் கிடையாது. நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய எண்ணங்கள் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு நம்முடைய இருதயத்திலும் சிந்தனையும் யார் இருக்கிறார்? இப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது வசனத்தை வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போது யார் நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத ஆத்துமா கேட்கணுமே ஒழிய ஆத்துமா பேசுகிறத பரிசுத்த ஆவியானவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம முக்காவாசி நேரம் என்ன பண்ணிடுறோம்? முக்காவாசி நேரம் இல்லை, எல்லா நேரமும் நம்மளுடைய ஆத்துமா தான் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. ஆத்துமா பேசுறது நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பலன் குறைஞ்சிரும். ஆத்துமா பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உற்சாகம் போயிடும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? கண்ணாடி முன்னாடி நின்றுலாம் பேச வேணாம். கண்ணாடி முன்னாடி நின்று பெருசா பிராக்டிஸ்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுடைய மனசுக்குள்ள நீங்களே உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க. தாவீது அப்படிதான் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உனக்கு ஏன் வேலை தேவையில்லாத எண்ணெல்லாம் உனக்கு ஏன் வருது? நீ என்ன பண்ணு? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. இதை கரெக்டாக ஜோம் பண்ணும் போது மட்டும் கடைசியில் இதை சொல்லி முடிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இது ஜெபிக்கிறதுக்கான ஒரு முடிவுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையாக நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? நம்ம ஆத்மாவுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். உங்களை அறியாமலே சும்மானா இவ்வளோ நாள் வெறும் வார்த்தையாக தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இனி இதுக்கு மேலே இந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணி முடிக்கும் போது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லும் போது உண்மையாலுமே எங்கே தெரியுமா கை வைக்கணும்? உங்கள் நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்க. சரிங்களா? இப்போ எல்லாரும் நம்ம நெஞ்சு மேலே கை வச்சு நம்ம ஆத்துமாவை பார்த்து இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்த பக்கம் திருப்புங்க, நெஞ்சு மேல கை வைங்க, சொல்லுங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்.
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஹல்லேலூயா. உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லணும், ஆத்துமாவே சும்மா இஷ்டமான உன் நேரத்துக்கெல்லாம் சாவ நான் அனுமதிக்க மாட்டேன். தேவன் என்ன சொல்றாரு? என் வயதை வால வயது போலாகி கழுகுக்கு சமானமா வால வயதாகி, கர்த்தர் எனக்கு முன் குறிச்சிருக்கிற 90 வயசோ 100 வயசோ எத்தனை வயசோலாம் தெரியாது, அவர் குறிச்சிருக்கிற காலம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன். ஆனா உங்க ஆத்துமா உங்ககிட்ட பேச விட்டீங்கன்னா, லைட்டா ஒரு நெஞ்சு வலி வந்தாலே போதும், உங்க ஆத்துமா என்ன தெரியுங்களா சொல்லும்? சோலி முடிஞ்சது, நீ தூங்குனினாலே தூக்கத்தோடயே போய் சேர்ந்துருவ, நாளைக்கு காலையில எந்திரிச்சு உன்னால பார்க்க முடியாது. இது யார் பேசுறது? உங்க ஆத்துமா உங்ககிட்ட பேசுறது. ஆனா உங்க ஆத்துமா கிட்ட நீங்க பதில் சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ தேவனுடைய வார்த்தையை கேளு. ஹல்லேலூயா. அவர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. டாக் டு யுவர் ஹார்ட். இஃப் யூ ஆர் நாட் டாக்கிங் டு யுவர் ஹார்ட், யுவர் ஹார்ட் வில் டாக் பேக் டு யூ. அந்த இருதயம் உங்ககிட்ட திரும்ப பேசுனுச்சுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய இருதயத்தில் முக்காவாசி நேரம் எதுதான் நிரம்பி இருக்கு தெரியுங்களா? ஏதோ நம்ம பரிசுத்தவானா இருந்து அப்படியே எல்லா நேரமும் அப்படியே தேவனுடைய வார்த்தையிலே நிரம்பி இருக்கிறவங்க கிடையாது. முக்காவாசி நேரம் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதுங்க? கவலை, கஷ்டம், வியாகுலம், இல்லைங்களா? இதுதான் இருக்குது. அப்போ அதை நீங்க பேச விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தீமை ஏதாவது பேசும். ஆனா உங்க இருதயத்தை பார்த்து, உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க கட்டளை கொடுக்க ஆரம்பிங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய நெஞ்சு மேல கை வச்சு இந்த மாதிரி இந்த 5 வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வெறும் 2 வசனம் மட்டும் தான் மனப்பாடமா தெரியும். 3, 4, 5 இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க? மனப்பாடம் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? இனிமேட்டு ஜபம், வீட்டில் தனி ஜபம், குடும்ப ஜபம்லாம் இருக்கு இல்லைங்களா? அது முடிக்கும் போது இந்த 3 வசனத்தையும் சேர்த்து என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. வெறும் 2 வசனம் சொல்லணும்னு ஒன்றும் ரூல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஒன்று கோச்சிக்க மாட்டார் 3 வசனம் சொன்னா. ஸோ நெஞ்சு மேல கை வச்சு எல்லாரும் உருக்கமா உங்களுடைய வீட்டில் தனி ஜபத்தில் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ மட்டும் உற்சாகமாக இருக்கும். பொதுவாக அந்த சின்ன குழந்தைங்க தூங்குற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் வளர்ந்த பிள்ளைங்க ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்ன உடனே தூக்கம் சிட்டா பறந்துடும், அப்படியே முழிச்சிடும். அட்டே சாமி ப்ரேயர் முடிஞ்சதுடா, எந்திரிச்சு ஓடுவோம், விளையாடுவோம். ஸோ அதனால அந்த உற்சாகத்தில் சொல்லாமல் உண்மையாலுமே என்னுடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். நான் என் ஆத்மாவுடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை இந்த 3, 4, 5 மனப்பாடம் பண்ணுங்க. என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கடுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஸோ இப்போ இந்த நாட்களிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆத்துமாவை உங்களிடத்துல பேசுறதுக்கு அனுமதிக்காதீங்க. அதற்கு பதிலாக நீங்க உங்க ஆத்துமாவை பார்த்து ஜீவனுள்ள வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளை உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க. நீங்க தேவன் சொன்ன விதமாக நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து தேவனுடைய ரட்சிப்பை காணும் வரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராய் நம்மை வழி நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க உடைஞ்சு போறதுக்காகவோ பலன் குன்றி போகிறதுக்காகவோ இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன பண்றாங்க? புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே அவர்கள் எழும்புவார்கள். உயரே எழும்பணும்னா நம்மளுடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிற பழக்கம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பப்போ உங்களுக்கு சோர்வா இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணுங்க? என் ஆத்மாவே நீ கேளு. தாவீது மட்டும்தான் சங்கீதம் பாடணும்னு இல்லை, நம்மளாம் நம்ம சொந்த சங்கீதங்களை என்ன பண்ணலாம்? நம்ம பாடலாம். உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க ஒரு சங்கீதம் சொல்லுங்க. என் ஆத்மாவே கேள், எனக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இப்போ ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும்? இதை என்னுடைய நெஞ்சு மேல கை வச்சு என் ஆத்துமாவே கேள், எனக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்க ஆத்துமாவுக்கு கமாண்டா நீங்க சொல்லுங்க. காலை வேளையில எந்திரிச்ச உடனே அந்த என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாரோ அதை நீங்க கமாண்டா சொல்லுங்க. உங்க ஆத்துமாக்கு நீங்க கட்டளை கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 3 யோவான் கடைசியில இருக்கும், 331 பக்கம். யோவான் 331 2வது வசனம். ஒரே அதிகாரம் தான், சேர்ந்து வாசிப்போமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல்
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். திரும்ப வாசிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஆத்துமானா என்னது? இப்பதான் ஆத்துமாவை பத்தி சொன்னோம். இப்ப இந்த ஆத்துமாவிலே நன்மை உண்டாச்சுன்னா, இந்த ஆத்துமாவிலிருந்து வர்ற நன்மை தான் நம்முடைய ஆவி, ஆவி, சரீரம் மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா? அது பாதிக்கும். ஆத்துமா, உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல் மற்ற எல்லாவற்றிலும்னா என்ன அர்த்தம்? உங்க சரீரத்துல, உங்க தோற்றத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க படிப்புல, உங்க குடும்பத்தினுடைய எதிர்காலத்துல, இது எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருப்பீங்களா? வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. அதுக்கு எங்க இருக்கணும்? எங்க ஸ்டார்ட் ஆகணும்? உங்களுடைய ஆத்துமாவில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போ ஆத்துமாவுக்கு நீங்க கண்ட்ரோல் கொடுக்க வேண்டியது, கமாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது உங்க கையில் இருக்குது. இது பாஸ்டர் கமாண்ட் பண்ண முடியாது, வேற யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்களே தான் அதை செய்யணும். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆத்துமாவை பார்த்து பேசுகிறதான ஒரு பழக்க வழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். ஸோ அப்போ எந்த ஆத்துமா பலனடைந்த ஆத்துமாவாக இருக்கிறதோ அந்த ஆத்துமாவோடு தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? எந்த ஆத்துமா பலனடைந்த ஆத்துமாவாக இருக்கிறதோ அந்த ஆத்துமாவோடு யார் பேசுவா? தேவன் பேசுவார். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கும் போது 4 காரியங்களை சொன்னேன். முதலாவது என்னதுங்க? அவர்தான் என்னுடைய பலனுடைய ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ளுதல். 2வதா அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆராதனையும் ஜெபத்தையும் அதிகமாக செய்யறது. 3வதா அந்நிய பாஷைகளிலே நிரம்பி ஜெபிப்பது. 4வதா என்னதுங்க? நம்முடைய ஆத்துமாவை பார்த்து பேசுவது. 4 காரியங்கள். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மெசேஜ். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை பார்த்து இந்த நாளில் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தாவே, என்னோடு கூட இந்த நாளில் நீர் பேசுறதற்காக ஸ்தோத்திரம். 4 முக்கியமான காரியம். இந்த 4 காரியங்களை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. மனசுல நல்லா ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாய் நமக்கு சோர்வு உண்டாகும். ஜெபிக்கிற நேரங்களில் நிச்சயமாய் கேள்விகள் வரும். ஆனால் இதில் எல்லாவற்றுக்கும் மத்தியில் கர்த்தர் நமக்கு பதில் தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால் நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கலாமா? கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே நீர் என்னோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, யோசுவா முதலாவது இவ்விதமான ஒரு தயக்கத்தில், ஒரு குழப்பத்தில், நான் எவ்விதமாய் நடத்த போவேன் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னீங்க, திகையாதே, கலங்காதே, திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன்னோட கூட நான் இருப்பேன்னு சொல்லி சொன்னீங்களே. அது மாத்திரம் இல்லாம யோசுவா அவங்களுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது அப்பா, அவன் கானானியரை மேற்கொள்வதற்கு வேண்டியதான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அதே போல ராஜா, இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே யோசுவாவை போல நாங்கள் கலங்கி தியங்கி குழப்பத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசின இந்த 4 வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் அதிகமாய் உம்மை எங்களுடைய ஆதாரமாய் கொண்டிருக்கவும், அதிகமாய் ஆராதிக்கவும், ஜெபிக்கவும், அதிகமாய் அந்நிய பாஷைகளிலே நாங்கள் உம்மோடு கூட இணைந்து பேசவும் அப்பா, நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவுக்கு அப்பா நாங்கள் கட்டளை கொடுக்கிறவர்களாய், எங்களுடைய ஆத்துமாவை ஆளுகை செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க அப்பா. மாறாக அப்பா, இந்த ஆத்துமா எங்களை ஆளுகை செய்யக்கூடாதப்பா. மாம்ச மனிதர்கள் தங்களுடைய மன விருப்பத்தின் போல இருக்கிறாங்க, எண்ணம் போல வாழ்க்கையாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நிரம்பி இருப்பதினாலே எங்களுடைய ஆத்துமாவை பார்த்து நாங்கள் கட்டளை கொடுப்பது எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக. அவர் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி ரட்சித்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் எங்களுடைய வயதை திரும்ப வாழ வயதாக்குகிற தேவன் அவர். ஆகையினாலே கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளிலே அதிகமாக உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் இன்னும் புது பலனை அடைந்து கொள்ள, காத்திருக்கிற இந்த நேரத்தில் புது பலனை அடைந்து கொள்ள அப்பா, நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய பலனை பெற்றவர்களாய், இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்புகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த செய்தியை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை கர்த்தர் தேற்றும், வழி நடத்தும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.